Welcome back to my channel. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Those who have not subscribed to my channel, please subscribe so that and press the bell icon so that when I am uploading a new video, you will get the notification. So today we are going to see how to make a rattler, baby rattler. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கிளுகிளுப்பு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் 2 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ரன்னிங் ஒயர் வேணும், ஒன்று வந்து நார்மலாக கட்டிங்க்கு பண்ணணும். ஸோ இந்த ஒயர் எடுத்திங்கன்னா இப்போது இதில் நமக்கு 8 அடி தேவை. We need 8 feet, so I am measuring the 8 feet and cutting. 8 அடியில் நமக்கு 4 ஒயர் தேவை. சாரி, 8 அடியில் நமக்கு 8 ஒயர் தேவை. ஸோ நான் 8 அடியில் 8 ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் அப்புறமா தான் தேவை. இப்போ நம்ம யூஸ்வலாக பாக்ஸ் நாட்டுக்கு நம்ம 2 எண்டையும் எடுத்து வச்சுட்டு பாக்ஸ் நாட் போடுவோம், சிங்கிளாக போடுவோம். இப்போ நான் வந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயர் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு வந்து 2 எட்ஜு வச்சு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இன்னும் 2 ஒயர் எடுத்து அதே மாதிரி பண்ணுங்க. ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 வச்சு பண்ணுவோம், ஒன்று வச்சு பண்ணுவோம். இப்போ நம்ம 2 டபுளாக வச்சு பண்ணுறோம். யூஸ்வலி we do box knot with only a single wire. Now we have taken double wire. You can see that there is 2 wires here. So take 2 wires, make a box knot. Insert it like this on top. The bottom 2 wires on the top, push it aside. Take the next 2 wires, fold it up. Now here there are 4 wires. The top 2 wires, push it down. The next wire, take and insert it inside this gap.
tighten it. Now check if the wires are equal. See here, these two wires, take this you have to check for everything you do. You have to check it's almost equal. Similarly, check the other side also. There's a little difference, so just push this side and pull it on the other side. Right? Now similarly, take the next two wires and do the same thing. நம்ம எப்பவுமே ரெண்டு வயரில் தான் ஒரு வயரில் தான் பாக்ஸ் நாட் போடுவோம். இப்போ நம்ம ரெட்டையை எடுத்து போடுறோம். ரெண்டு முனையும் ஒன்றா வச்சுட்டு ரெண்டு வயரும் ஒன்றா வச்சு தான் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். அதே மாதிரி அடுத்த ரெண்டு வயரையும் எடுத்து பாக்ஸ் நாட் அதே மாதிரி மடிக்கணும். திருப்பி இதே மாதிரி இந்த வயர் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். மேலே இன்சர்ட் பண்ணணும். கீழே 4 வயர் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 தள்ளிடுங்க. அடுத்த வயரை இந்த பள்ளமாக இருக்கிற பகுதியை எடுத்து மேலே மடிங்க. இங்கேயும் 4 இருக்கும். ஃபஸ்ட்டு 2 வந்து தள்ளிடுங்க. திருப்பி இது 2 பள்ள பகுதியை எடுத்து இந்த கேப்பில் போடுங்க. போட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் நாட் வந்துடும். பாக்ஸ் நாட் போட்டுட்டு இந்த 2 ஆப்போசிட் சைடு எடுத்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஈக்குவலாக இல்லை. இப்போ பெருசாக இது நீட்டமாக இருக்கிறத தூக்கி இப்படி தள்ளிட்டு ஆப்போசிட் பக்கம் இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வந்துடும். லூஸ் சரியாக இல்லை அப்படின்ட்டு நீங்கள் என்ன வந்து ஒயரை கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடுத்த சைடையும் செக் பண்ணணும். அடுத்த சைடும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ புஷ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அவ்வளோ புஷ் பண்ணி புல் பண்ணணும். இப்போ ஒயரை டைட்டன் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு 2 பாக்ஸ் நாட் இருக்குது. இப்போது இந்த 2 பாக்ஸ் நாட்டையும் வச்சு நம்ம அடுத்தது பண்ண போகிறோம். இப்போது இப்படி 2 பாக்ஸ் நாட்டையும் இப்படி வச்சுட்டு இப்போ வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்டு தான் மேலே இருக்கணும், ரைட்டு கீழே இருக்கணும். இப்போ இந்த லெஃப்ட் ஒயரை எடுத்து இப்படி மடிக்கணும். இப்படி மடிக்கும்போது பின்னாடி போகக்கூடாது, ஃப்ரண்ட்டில் தான் வரணும். அதே மாதிரி இப்போ இந்த பேக்கில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி மடிக்கணும். பாக்ஸ் நாட்டுக்கு மடிச்சுட்டு கீழே வந்த ஒயரை திருப்பி அதே மாதிரி மேலே மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த கேப்புக்குள்ளே சொருகி விட்டுறணும். இப்போ இதை டைட்டன் பண்ணும்போது இங்கே வெளியே இருக்கு இல்லையா, அந்த ஒயரை வந்து கீழே தள்ளுங்க. கீழே புஷ் பண்ணிவிட்டு இதை இழுக்கணும். நீங்கள் இழுக்கும்போது மேல் ஒயர் இழுக்காதீங்க. மேல் ஒயர் இழுத்திங்கன்னா இந்த ஒயர் தான் வரும். அடி ஒயர் இழுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாகும், நாட்டு நல்லா டைட்டாக வரும். அதே மாதிரி இப்போ இப்படி திருப்பிட்டு இந்த சைட்லேயும் அதே பாக்ஸ் நாட் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதை தூக்கி இப்படி ஃப்ரண்ட்டில் வரணும். இப்படி பேக்கில் வச்சிடாதீங்க, முன்னாடி தான் வரணும். இப்போது முன்னாடி வச்சிட்டிங்கன்னா இப்போ அடுத்த ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் போடணும். இதை கீழே அந்த மேலே மடிச்சுட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டைமண்ட் வரும். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது பேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 2 வயராக வருது இல்லையா? இப்போ இந்த 2 வயரையும் எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும். எப்போயுமே நம்ம க்ராஸ் ஆகிற வயரில் தான் போடுவோம். இது க்ராஸ் ஆகாது, இருந்தாலும் போடணும். ஸோ now we have to take these 2 wires and make a box knot. Tight it nicely. Now next 2, usually we will do box knot with intersecting wires, but these 2 will not join, but we will do box knot. So அடுத்த box knot போடுறோம். அடுத்தது இது மாதிரி ஒரு 4 பாக்ஸ் நாட் இருக்கும், 4த்தையும் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் டைமண்ட் ஷேப் வரும். இந்த இடத்துல ஜாயின் பண்ணது 4 இடத்துலையும் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் தான் வரும். only here you got the diamond shape, all other places you would have got a triangle shape. See now this line, when you see, you can see that the wires are intersecting. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வயர்லாம் இப்படி இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இந்த இன்டர்செக்ட் ஆகிற வயரை நீங்கள் எடுத்து பாக்ஸ் நாட் போடணும். அடுத்தது இந்த வயரை அடுத்தது இந்த வயர். See, the box knots will get loosened, but you need to keep on tightening it. இப்போ ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அது ஆக்சுவலாக இது 2வது லைன் தான் கணக்கு வரும், ஏன்னா இது ஒரு லைன் ஆகிடுது. ஸோ இது 2வது லைனு. இப்போ 3வது லைன் போடுறோம். ஸோ now we are doing the 3rd line. This is first line and this is second line. Now it is the 3rd line. So this is the 3rd line we are doing. Continue the same thing for 16 lines. இதே 16 லைனுக்கு 16 லைன் வரைக்கும் போடுங்க. ஓகேயா? இதே மாதிரி இப்போது
1 2 3 லைன் போட்டிருக்கு. இதே மாதிரி 16 லைன் போட்டுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 16 லைன் போட்டாச்சு. இது பேஸு, இது கணக்கு கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. See, now there are 16 lines. 16 லைன் போட்டாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ரன்னிங் வயர் எடுக்கணும். ரன்னிங் வயர் எடுத்துட்டு கொஞ்சமாக உள்ளே வந்து சொருகிறதுக்கு விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணணும். Now we need to take the running wire, fold a little for inserting, and then fold the wire like this. Now there are 2 wires. Each one we have to make a box knot separately. 2 wire இருக்கு. 2 wireலையும் box knot தனித்தனியாக போடணும். இவ்வளோ நேரம் எல்லாம் டபுளாக இருந்தது. இப்போ வந்து சிங்கிளாக வைக்கிறோம். So long it was double. Now we are making it as single wires. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வயரில் போட்டோம், அடுத்தது அடுத்த வயரில். ஃபஸ்ட்டில் we made one box knot with one wire. Next we are going to do it with the next wire. ஸோ ஒரு வயரில் 2 போட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் வயரில் போடுறோம். ஸோ in one wire we will get 2 box knots. We are separating it, so we are getting 2 box knots. Each wire we need to make one box knot. So do the whole thing in one round, come to the last, and then we'll see. இதே மாதிரி லைன் ஃபுல்லாக இப்படியே போட்டுட்டு வாங்க. இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைன் முடியுது. இன்னும் ஒரு நாட் இருக்குது, ஒரு வயர் இருக்குது. Now the line is going to end. There's one more wire to be done. Right, this is done. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா you have to do a ladder knot. அடுத்தது வந்து நம்ம ladder knot போடணும். ladder knot எப்படி போடுறதுன்னா, நம்ம எப்போவுமே வயரை இப்படி மடிப்போம். அதுக்கு பதிலாக வயரை வந்து இப்படி ரிவர்ஸில் மடிச்சுட்டு, இப்படி பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டை வந்து லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த வயர் இப்படி டேர்ன் பண்ணி இதில் சொருகணும். இப்போ இது லூஸ் பண்ண வயர் எடுத்து இந்த கேப்பில் விடணும். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புரியாதவங்க இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை ஸ்லோ பண்ணி பாருங்கள். டைட்டன் பண்ணிக்கோங்க இந்த வயரை. லேடர் நாட் போட்டாச்சு. இப்போது இந்த வயர் எடுத்துட்டு இதில் லேடர் நாட் போட்டோன்னா அடுத்த வயரில் தான் நம்ம பாக்ஸ் நாட் போடணும். So we have finished the ladder knot in this knot. Now we have to make the next box knot in the next wire. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வயருமே உங்களுக்கு சிங்கிள்ஸ்லேயே இருக்கும்.
Now all the wires will be in singles only. So now we are doing the second knot. அதுக்கு முன்னாடி the starting wire we need to insert it. இந்த wire, இந்த starting wire நம்ம இந்த wireல insert பண்ணி முடிக்கணும். ஓகே, பேலன்ஸ் உள்ளே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. ரைட், இப்போ நம்ம செகண்ட் லைன் தொடங்கிட்டோம். Now we have inserted and we are starting the second line. போட்டுட்டு வரோம். இப்போ இதே மாதிரி 6 லைன் போடணும். ஒரு ஒரு லைனும் மாறும்போது இந்த இடத்துல லேடர் நாட் போட்டுட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும். ஸோ இந்த லேடர் நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அடுத்த லேடர் நாட்டு போட்டு 6 லைன் போடணும். இப்போ 2வது லைன் போடுறோம், 6 லைன் போடணும். 6 லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். So now we are doing the second line. Likewise you need to do total 6 lines. The same way how we did the ladder knot, we have to do the ladder knot and do the next lines. So we will see after finishing the 6 lines. So இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 lines போட்டுட்டேன். 1 2 3 4 5 6. இப்போ நான் வந்து லாஸ்ட் நாட்டுக்கு வந்திருக்கேன். லாஸ்ட் நாட்டை போட்டுட்டு அடுத்தது நம்ம லேடர் நாட் போட்டு முடிக்கணும். லேடர் நாட் இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இதை லூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை இதுக்குள்ளே விட்டு எடுத்திங்க, டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு லேடர் நாட் முடிஞ்சிடும். அந்த லைனும் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது இதை நீங்கள் கொஞ்சோண்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. லீவ் லிட்டர் ஃபார் இன்சர்ஷன் அண்ட் கம்ப்ளீட் கட் ஆஃப் த வயர். ஸோ இந்த வயரு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் கிடையாது, இந்த ஒயர் தான் இருக்குது. இப்போ இது ரெண்டு எடுத்து பாக்ஸ் நாட் போடணும்.
Now running wire is not there. We have to take two wires and make a box knot. And this is over. Like this, complete the whole line. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் முடிச்சிட்டேன். Now I finish the one line. Next again I'm going to take same way 2 wires and make a box knot. இப்போ இங்கே ஜாயின் ஆகுது இல்லையா, இந்த 2 வயரை எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த ஒரு லைனும் ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. இந்த சைடெல்லாம் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். லைக் திஸ் மேக் another one line of box knot. 1/2 I've already done. So 2 lines is over. இப்போ தேர்ட் லைன் 2 லைன் முடிஞ்சிச்சு. 3வது லைன் எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த இங்கே 5 வரும், இங்கே ஒரு 5 வரும். இதை எடுத்து இப்போ டபுளாக ஆக்கணும். இந்த ஒயர்ஸை சிங்கிளாக இருக்கிறத டபுளாக ஆக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒயர் எடுத்து இங்கே பேக்கில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ we are going to take this wire and insert it from the back. அதே மாதிரி இந்த வயர் எடுத்து நம்ம இந்த சைடு இன்சர்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அடுத்ததுலேயும் the same way we have to do for the next one also. This wire you're going to take and insert in the back side of the next wire. And this one in the front. So the 4 wires will become 2. Like this 2. Like this there are the balance also 3 more will be there. Finish it and then we will see. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து இங்கே 4 வரும். இட்ஸ் 4 இடத்துல நமக்கு இங்கே இன்டர்செக்ட் ஆகும். இந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நாட் போட போகிறோம். இந்த நாட் போடுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் இப்போ தான் பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் வந்து நாய்ஸ் பண்ணுற மாதிரி சலங்கை மாதிரி எதாவது இருந்தால் போடலாம். இல்லைன்னா இங்கே பாருங்கள், என்கிட்ட இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கேப் இருக்குது. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பிளாஸ்டிக் இருக்கும்.
அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு நிறைய வரும். இதில் எடுக்காமல் இருக்குது. ஸோ எடுத்ததில் எடுத்து ஒரு 4 உள்ளே போட்டிங்கன்னா இப்போயே போட்டுடணும். ஏன்னா அந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்குது, சின்னதாகிடும். ஸோ இப்போயே போட்டுட்டு இப்போது see I have got the cold drinks bottle cap like this. You have to remove the inner plastic here. You will get this more noise. If it is with this plastic, the noise will be less. So I have removed it and inserted 4 inside. So இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது ரெண்டும் intersect ஆகுது. These two intersect over here. We are going to make a box knot again here with 2 wires. Like starting how we were doing with 2 wires, the same thing we are going to follow over here. ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம ரெண்டாக டபுள் ஒயராக போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஒன்று போட்டாச்சு. அடுத்தது ரெண்டு, மொத்தம் 4 வரும். Total there will be 4 knots. So 4 போட்டாச்சு. Now again tighten it because it is 4 wires, it will tend to loosen. நிறைய ஒயர் 4 ஒயர் இருக்கிறதுனால லூஸ் ஆகும். அப்பப்போ டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பார்த்துட்டிங்க, இப்படி வந்துடுச்சு. அடுத்தது திருப்பியும் ஒரு லைன் பாக்ஸ் நாட் திருப்பியும் போடுங்க. இது பேர் 1 ஆச்சு. இப்போ 2வது போடுறோம், 3வது இதே மாதிரி 3 லைன் போட்டுட்டு நம்ம பார்ப்போம். So we have finished 1, we are doing the second. Do 1 more line. After finishing the 3 lines, we will see. So now here we started it with 8 wires. 8 wire வச்சு நம்ம ஆரம்பித்தோம். 2 பாக்ஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணி இது வந்து 16 பண்ணியிருக்கோம். ஓகே, 8 டைமண்டு, 16 லைனு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம 6 லைன் ரன்னிங் ஒயர் வச்சு 6 லைன் பண்ணியிருக்கோம். ரன்னிங் ஒயர் we did 6 lines. then ரன்னிங் ஒயர் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாக்ஸ் நாட் 2 லைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம 2 டபுளாக ஒயர் டபுள் ஆக்கிட்டு இங்கே வந்து 1 2 3 லைன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து லாஸ்ட் லைன் இப்போ இங்கே எப்படி வருதோ அதே மாதிரி இப்போ நமக்கு இங்கே வரணும். அது எப்படி பண்ணணும்னா
இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த வயரை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். Now we are going to get it like this. So we are going to insert it like this. If you are unable to do with double wire, do one by one. இதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு வயரை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இது ரெண்டையும் இன்சர்ட் பண்ணணும், இது ரெண்டையும் இன்சர்ட் பண்ணணும், இது ரெண்டையும் இன்சர்ட் பண்ணணும். See the same way we have to insert all the other three. Let's finish and then see. இந்த லாஸ்ட் ஒன்றை திருப்பியும் காட்டுறேன். இந்த வயரை தூக்கி, இது ரெண்டு வயர் இருக்குது, இன்சர்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு வயர் தான் பண்ணோம். இப்போ நம்ம ஏற்கனவே சுற்றின வயரை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ see, insert this wire, insert here, அதே மாதிரி this wire you take and insert it here. So now pull all the wires. See, if you say, you can get a diamond shape like this. So that's it. Now these wires, don't directly cut it, insert inside these wires around. See here, I'll just show you this wire. I bought it over here like this. Now I'm inserting it inside this. Right? Likewise, insert everything in the bottom wires and then we will cut it off and see.
அவ்வளோதான், கிளிகிளிப்பு ரெடியாக இருக்குது. The rattler is ready. Please like, subscribe, support and share my channel. Thank you.